அப்போ அநியாயமாக வந்து வயிற்றுல அடித்து வந்து வாங்குறாங்க இந்த பைக்கில் ஸ்டாண்டில் இருக்கவங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பைக் நிப்பாட்டுற ஸ்டாண்டு இருக்குங்க. அதாவது காந்திபுரம் லோக்கல் பஸ் ஸ்டாண்டு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மூலையில் ஒரு பைக் போகிற ஸ்டாண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 12 மணி நேரத்துக்கு 40 ரூபா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபா வாங்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டில் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் போர்டு போட்டுட்டிங்கன்னா அப்படியே திரும்பி போயிடுவாங்க, ஓகேவா. சேலம் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து ஒரு நாளைக்கே 30 ரூபா தான் வாங்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 80 ரூபா வாங்குறாங்க. தம்பி என்னோட பில்லு கொடுங்க. நான் நேற்று நைட்டு வந்து ஸோ 14/8/2024 11:10க்கு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நைட்டு நான் இங்கே வந்து வண்டி விட்டுருக்கேன் என்னோடய வண்டியை. ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு நாளைக்கு வாங்குற காசு பார்த்தீங்கன்னா வந்து 80 ரூபா கேட்டால் கான்ட்ராக்ட்ன்றாங்க. பக்கத்தில் சேலம் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபா தான் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 50 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. ஏன்னு தெரில. ஸோ கோயம்புத்தூரில் இருக்க பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். பைக்கு போட வர்றவங்க கொஞ்சம் இங்கே விசாரிச்சுட்டு பைக்கு போடுங்க. காவல்துறைக்கு இப்போ வந்து போகணும் கண்டிப்பாக, வந்து அது வரைக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள். ஏன்னா அநியாயமாக வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வேலைக்கு போகிறாங்க, இங்கே பஸ்ஸுலேருந்து வந்து பைக் இங்கே போட்டு பஸ்ஸில் போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 80 ரூபா கொடுத்தா மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா வந்து பைக்குக்கு மட்டும் 3000 ரூபா கிட்ட இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அநியாயமாக வந்து வயிற்றுல அடித்து வந்து வாங்குறாங்க இந்த பைக்கில் ஸ்டாண்டில் இருக்கவங்க. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோயம்புத்தூர் எஸ்பி வரைக்கும் இங்கே வந்து ஃபார்வர்டு பண்ணி விடுங்க இந்த நியூஸை, சரிங்களா. நானும் முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் ஸ்டேஷனில் வந்து காந்திபுரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்.